குடும்பத்துடைய தத்தெடுத்துக் கொள்ளலாம். ஒரு பையனை மார்க்க கல்வி கற்க வைக்கலாம். ஒரு குடிசையா இருக்கிற வீட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டு கொடுக்கலாம். ஒரு தெருவுல அடிபம்பு போட்டு தண்ணி பஞ்சமா இருந்தா ஒரு பம்பு போட்டு கொடுக்கலாம். ஒரு கிணறு வெட்டி வைக்கலாம். இப்படியான விஷயங்கள் எத்தனை மக்களுக்கு பயன்படக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான காரியத்தை நம்ம செஞ்சு அல்லாஹ் என்ன செய்யணும், இறைவா இது என் தகப்பனாருக்கு இந்த நன்மை சேரட்டும். இது நானாவும் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே என் தாயார் மரண தருவாயில் இருந்தார்கள், என்னமோ பேச நினைத்தார்கள், என்ன நினைத்தார்கள் தெரியல, தர்மம் செய்ய சொல்ல நினைத்திருப்பார் நான் நினைக்கிறேன், அவங்களுக்காக நான் தர்மம் செய்யலாமா கேட்கிறாங்க. நல்லா செய்யி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப இறந்து போனவருக்காக வேண்டி உயிரோட உள்ளவர்கள் நிறைய நல்ல தான தர்மங்கள் செய்யுங்க. கேட்கிறாங்க, அள்ளி கொடுங்க, சோத்த போடுங்க, அதை செய்யுங்க. என்னமாவது மார்க்கத்தில் எது நல்ல காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வாப்பாவுக்காக வேண்டி பள்ளிவாசல் கட்டி கொடுத்தோம்? எத்தனை பேரு பாப்பாவுக்காக வேண்டி கோடீஸ்வரனா இருந்தும் பாப்பாவுக்காக வேண்டி அனாதை விடுதி கட்டி கொடுத்தோம்? எத்தனை பேரு பாப்பாவுக்கு நன்மை சேர்வதற்காக வேண்டி ஒரு ஏழை பிள்ளைய ஏன் பிள்ளை மாதிரி எடுத்து பொறுப்பெடுத்து வளர்த்தவன் எத்தனை பேரு? கிடையாது. அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. எது சரிங்க? சோத்து ஆக்கி போட்டு பெரிய பிரியாணி போட்டு அவன் திண்டு விட்டு புளிச்சு ஏப்பதுக்காக திண்டு விட்டு என்னடா சோறாக்குனாங்க, இதுதான் நடக்குதே தவிர என்ன நடக்க மாட்டேங்குது. அவங்களுக்கு நன்மை போய் சேர்வதற்குரிய வழிமுறைகளை விட்டுறீங்க. நன்மை சேராத காரியத்தை எல்லாம் செஞ்சு நீங்களும் நாசமா போய் அவங்களை நாசமாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப இது ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் இல்லாதவர்களும் கூட உங்க பெற்றோர்களுக்காக செத்து போனவர்களுக்காக இறந்து போன அதுலயும் கூட அந்த செத்து போனவன் வார்த்தையை பிடிச்சிருவாங்க. செத்து போயிட்டாரு மூத்துன்னு சொல்லணும். பயங்கரமான பெரிய அதிபூர்வம் பேசுறத முஸ்லீம் தான் மூத்து சொல்லணுமா, முஸ்லீம் அல்லாட்டி செத்து போனேன்னு சொல்லணுமா? இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? மௌத்துக்கு அர்த்தம் சாவு வழங்குதா? செத்து போனார்னு சொல்லலாம், மரணித்தார்னு சொல்லலாம், இறந்தார்னு சொல்லலாம், காலமாகிவிட்டார்னு சொல்லலாம், மௌத்தாகிவிட்டார்னு சொல்லிட்டு போங்க. அப்ப ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்தவருக்காக ஒண்ணும் இல்லாத வக்கு இல்லாதவன் கூட அவருக்கு நன்மை சேர்க்க முடியும். எப்படி சேர்க்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் இறந்து போன பிறகு அவனுடைய சாலிகான பிள்ளைகள் துவா செய்தால் அது நன்மை பயக்கும் அவருக்கு. இது எல்லாரும் செய்யலாமே, பணக்காரன செய்யணும் இல்லையே. நீங்க 5 வேளையும் தொழுதுட்டு இறைவா எங்க வாப்பா மன்னிச்சிரு, இறைவா எங்க அண்ணனை மன்னிச்சிரு, என் தம்பியை மன்னிச்சிரு, அவருக்கு நல்ல அந்தஸ்தை கொடு, அவர் கேள்வியை லேசாக்கு, எளிதில் சொர்க்கத்துக்கு போக வை, அவர் வேதனைப்படுத்திடாத என்று இறைஞ்சினால், அவனுடைய வாரிசுகள் பிள்ளைகள் பெற்று அப்பனுக்காக இறைஞ்சினால் பிரார்த்தனை செய்தால் அது பயன் தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களே. நீங்க போய் முதல்ல இறைவன்ட்ட இறைஞ்சிற கத்து தந்தா தானே இதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்லி தந்துட்டாங்க? உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கேட்க இயலாது. உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி தரப்பட்டிருக்கு? அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி கேட்கறது? அஜர் தானே கேட்பாரு, நம்மளா கேட்க முடியும்? நம்மள எப்படி ஆக்கிவிட்டாங்க? அல்லாஹ் இடத்துல யாராவது துவா செஞ்சிருக்கிறீங்களா? நல்ல வேளைக்கு பொம்பளையே பாடு பரவாயில்லை, வீட்டிலே துருவாச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு பழகிட்டாங்க. ஆம்பளைக்கு என்ன நிலைமை? சலாம் கொடுத்து அவர் தான் துவா செய்வார், நம்ம ஆமீன் மட்டும் தான் போடுவோம். இந்த மாதிரி நம்மள என்ன செஞ்சிட்டாங்க? ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய நாடினால் நம்ம உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சணும், அழுது அழுது கேட்கணும், அது அவர்களுக்கு நன்மை தரும். இதையில நீங்க செய்யணும். இறந்து போனவர்களுக்காக இதை செய்ய நீங்க தயாரா இல்ல. ஆனா என்ன செய்றீங்க? அஜரத்தை கூப்பிடுறீங்க, அவருக்கு சோத்தெல்லாம் போடுறீங்க, அவர் துவா செய்ய சொல்றீங்க. இந்த துவா ஏத்துக்கிறவானா? அல்லாஹ் ஏத்துக்கிறவே மாட்டான். ஏன் ஏத்துக்கிற மாட்டான்? நம்ம தான் வெளி செயலை மட்டும் பார்ப்போம், அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பான். நீங்க உங்க வாப்பாவுக்கு துவா செஞ்சீங்கன்னா உள்ளத்திலும் செய்வீங்க. ஏன்? உங்க வாப்பா அவரு, உங்களுக்கு அவர் மேல நிச்சயமா அன்பு இருக்கிறது, நீங்க செய்வீங்க. என்னைய கூட்டிட்டு போய் ஒரு 100 ரூபாய் தரேன் துவா செய்யினா நான் எதுக்காக செய்வேன்? உங்க வாப்பா எக்கெடு கேட்ட எனக்கு என்னங்கிறேன். உங்க வாப்பா சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன, அவர் நரகத்துக்கு போன எனக்கு என்ன, அவர் யாருன்னு எனக்கு தெரியுமா? என்னை கூட்டிட்டு போய் அசரத்து துவா செய்யுங்க. நான் என்ன செய்வேன்? ஊட்ட பாக்குவேன். பெரிய ஊடா இருக்க 200 ரூபாய் தருவாங்க போல இருக்க, 1/2 மணி நேரம் துவா செய்வேன். 100 ரூபாய் தருவாங்கன்னா 1/4 மணி நேரம் செய்வேன். 50 ரூபாய் தருவாங்கன்னா 5 நிமிஷம் செய்வேன். 10 ரூபாய் தருவீங்கன்னா 1 நிமிஷம் செய்வேன். இது வியாபாரம். இது அல்லாஹ்ட்ட ஏத்துக்கிற போனேன். நீங்க என்ன பண்றீங்க? இறந்த ஆளுக்கு நன்மை செய்யறங்கிற பேர்ல 3ஆம் பாத்தே 7ஆம் பாத்தே கூலிக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து கூலி வாங்கிட்டு செஞ்சா அது இபாதத்தா? ஏன் நீங்க கேட்க மாட்டீங்களா அல்லாஹ்ட்ட? உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன அப்படின்னு டிஸ்டன்ஸ் இருக்குதா? அல்லாஹ் நமக்கு என்ன கற்று தர்றான்? இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் கிட்ட இருக்கிறேன் என்று சொல்லு. அல்லாஹ் சொல்றான். ஏன்பா நீ அஜர்த்தை வச்சுக்கிட்டு நெருங்குற? அது தூரமா இருந்து அஜர்த்தை வச்சு நெருங்கு. அல்லாஹ் தூரத்திலயா இருக்கிறான்?
அஜர்த்தை விட கிட்ட இருக்கிறான். அஜர்த் பள்ளியாசல் இருக்கிறாரு, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அதை விட கிட்ட இருக்கிறான். எதுக்கு கிட்ட இருக்கிறான்? உஜீபு தாவத்த தாயி இதாதான், அழைப்பவர்களுடைய அழைப்பை பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஃபல் யஸ்தஜீபூலி, அவர்கள் என்னிடமே கேட்கட்டும். ஒல் யூமினூபி, என்னையே அவர் நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், அப்போதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கிட்ட இருக்கிறேங்கறான். கிட்ட இருக்கிறேன்னா எவ்வளவு கிட்ட தெரியுமா? அதையும் சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட கிட்ட இருக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கிட்ட உள்ளது எது? மனுஷன்னா மூளை தான் மனுஷன், கையா மனுஷன், மூளை தான் மனுஷங்கிறது. இந்த மூளைக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது பிடரி நரம்பு தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய எதுன்னு பாத்தீங்கன்னா பிடரி நரம்பு தான் மூளைக்கு அடுத்து இருக்கிறது. மூளையுடைய ஜங்ஷன் பாக்ஸ் தான். அப்ப அந்த ஜங்ஷன் பாக்ஸ் ஆக இருக்கக்கூடிய பிடரி நரம்பு இருக்குல்ல, அது கிட்ட நீ நினைக்கிற, அதை விட நான் கிட்ட இருக்கிறேங்கிற அல்லாஹ். இவ்வளவு கிட்ட ரப்புல் ஆலமீன் கேளுங்கடாங்கிறா. நம்ம என்ன செய்யறோம்? அஜர்த்து வாங்க கேளுங்கிறோம். இங்க உட்கார்ந்துட்டு எல்லாம் கேளுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? இது தெரிய மாட்டேங்குது. நம்ம எங்கேயோ இருக்கிற ஒண்ணு அஜர்த்து கூப்பிடுவோம், இல்லாட்ட பாக்தாதுல செத்து போயிட்டு அவரை கூப்பிடுவோம். ஒண்ணு இங்க கூப்பிடுவோம், இல்லாட்டி ஏர்வாடில் உள்ளவரை கூப்பிடுவோம். எதை கூப்பிட மாட்டோம்? நம்ம மூளையை விட மூளையோட மூளையா வந்து பக்கத்துல நிக்கிறான ரப்புல் ஆலமீன், அவனை கூப்பிட மாட்டேங்கிறோம். அப்ப துஆக்கள் என்பது நீங்க கேட்கணும். அல்லாஹ் அழுது உள்ளத்துல உணர்ந்து அல்லாண்டா யாருன்னு விளங்கி அவனுடைய பவர் சக்தி ஆற்றல் எல்லாம் புரிந்து அழுது அழுது 2 சொட்டு கண்ணீர் வர்ற மாதிரி கேட்டு பாருங்க. வாப்பாவுக்கு நன்மதரு, உங்க தேவைகளுக்கு நீங்க அப்படி என்னைக்கா கேட்டிருக்கிறீங்களா? அல்லாஹ் அழுது உங்க தமிழ் மொழியில உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில உங்க கோரிக்கை எல்லாம் அழுது கேட்டிருக்கிறீங்களா? சஜிதாவுல உளுந்து கேட்டா நன்மைண்டாங்களே, அந்த மாதிரி தனியா தொழுவும் பொழுது ஒரு சஜிதாவுல நீண்ட நேரம் இருந்து அல்லாஹ்விடத்துல என்னைக்கா கேட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி கேட்டு பழகணும். அப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா, இந்த பாத்தியா ஹித்யா வந்தது கூட ஆவி மேட்டர் தான். எல்லாம் இந்த இறந்து போன ஆவியில சுத்தி தான் முக்கியமான மேட்டர் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த மௌலிது ஓதுறாங்களே, அது கூட ஆவி மேட்டர் தான். என்ன மேட்டரு? நம்ம மௌலிது ஓதுனா ரசூலுல்லாஹ் ஆவிங்க வரும், அங்கே ஆவி தான் கொண்டு வர்றாங்க. யாக்குத்துபா ஓதுனா அப்துல் காதர் ஜிலானி ஆவி வரும். செத்து போன ஆளுக்கு வருவாங்கிற கான்செப்ட்ல தான் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் நாசமாக்கி விட்டாங்க. இங்க தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க அடங்கி இருக்குது? மௌத்தா போன ஆளை எப்படி புரிந்து கொள்வதுங்கிறதுல செஞ்ச தப்பு, ஏராளமான தப்புகளை நம்ம செய்ய வைக்குது. மௌலிது ஒரு காரணம் என்ன? யா நபி சலாம் அலைக்குன்னு இது கூப்பிடுற, நபியே சலாம் அலைக்குன்னா வருவாங்கன்னு நினைச்சேன்னு கூப்பிடுற. யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குள்ளி நாசிரி, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூப்பிடுறிய. எது கூப்பிடுற? வருவார் தான் கூப்பிடுற. அது மாதிரி உமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திகி அஸ்மம்பி ஹிம்மத்திகி சர்மல்லி அஃபவத்திகி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜிலி தாவத்திகி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹிதீனி, 1000 முறை என்னை அழைத்தால் ஓடோடி வருவேன் என்று அப்துல் காதிர் ஜிலானி சொன்னார்கள். எனவே அப்துல் காதிரே முஹிதீன் கூப்பிடுங்க. இதான் மௌலிதுல இருக்குது. நீங்க ஓதக்கூடிய மௌலிதுகள் எல்லாம் இறந்து போன ஆட்கள் இங்க வருவார்கள் என்கிற நம்பிக்கையில தான் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்ப இறந்து போன ஆள் வரமாட்டாங்க, எதுக்கு யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுக்கு அப்துல் காதிர் ஜிலானிங்கிற, எதுக்கு நாகூர் ஆண்டவர்ங்கிறார வரமாட்டார்ல. அப்ப எல்லாமே எங்க அடங்கி இருக்கு? எந்த சடங்கு எடுத்து பார்த்தாலும் நீங்க முக்காவாசி எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இறந்து போனவர்கள் இந்த உலகத்துக்கு வருவார்கள் என்கிற ஒரு பொய்யான பேசிக்கின் மீதுதான் இது எழுப்பப்பட்டிருக்கிறது. போலி அஸ்திவாரத்தின் மீதுதான் இந்த கட்டிடம் நிக்கிறது. இது ஒரு மழைக்கு தாங்காது, ஒரு காத்துக்கு நிக்காது. ஒரு சின்ன ஒரு கேள்வியில புசுவது கூட அதான் ஆர்கியூமென்ட் புரியல. அதனால இந்த குராபிகள் வந்து பேச போனோம்னா பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார்கள். அதனால நீங்க என்ன விளங்கிக்கிறேன்னு, இறந்து போன ஆவிகள் விஷயத்தில் தெளிவான பார்வை வரணும் நம்ம சொன்னா இதுக்கு தான் அவுளியா விட்டுறோங்கிறாங்க. இதாங்க சொன்ன விஷயம், வேற ஒன்றும் இல்லைங்க. இறந்து போன ஆளை ஏன்டா கும்பிடுறீங்க மூட்டு விஷயத்தையும் சொல்றோம். இவ்வளவு நான் சொன்னது எல்லாமே குர்ஆன்ல உள்ளதா இருக்கிறது, இல்லன்னா ஹதீஸ்ல உள்ளதா இருக்கிறது, இல்லன்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான அறிவு, அந்த அறிவுக்கு ஏற்கத்தக்கதாக சிந்தனைக்கு ஒத்துக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. இந்த மாதிரி அடிப்படையில் சொல்லும் பொழுதுதான் அவங்க என்ன பண்றாங்க, இவங்க அவுளியாக்களை திட்டுறாங்கிறாங்க. இதுல நான் அவுளியா திட்டினா ஒரு திட்டும் திட்டல, இது கேட்காத காரணம் சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம ஏற்றிருக்கிற இந்த மார்க்கம், முக்கியமான இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கும் மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் இல்ல, இடைத்தரகர் இல்லைன்னு சொல்லுது. இதை சொன்னவன ஆலிம் சாக்களை திட்டுறோங்கிறாங்க. இதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை மனிதன் தொடர்பு கொள்வதற்கு மனிதன்